ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன நம்ம நியூவான தமிழ் டப்டான மூவிஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1 நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4 எபிசோட் தான். புரியுது நிறைய பேர் ஏன் ப்ரோ வெறும் 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அட் டைம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி கேட்டு தான் இருந்தீங்க. கரெக்டு தான், பட் என்ன பண்ணுறது, அவங்க டிசம்பர் 26 தான் மிச்சம் மீதி எபிசோட் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் ஃபைனல் 8வது எபிசோட் வேறு தேர்ட் ரிலீஸ்னு ஒரு பாசிபிலிட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம இந்தியாவிலையும் நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இன்னும் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்து எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட தான் அவைலபிளாகவும் இருக்குது. அண்டு நீங்கள்லாம் இதுவரையும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்க்கலன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான டைம். நீங்கள் என்டையர் இதுதான் ஃபினாலே, ஓகேங்களா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸோட. ஸோ அதனால் அது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஹிட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் அவங்க பார்த்துருந்தாலும் இன்னொரு வாட்டி ரீவாட்சே பண்ணியிருக்காங்க சீசன் 5க்காக. ஸோ அந்த லெவலில் ஒரு பயங்கரமான ஹைப் அண்டு ஒரு நல்ல ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. பை த வே இப்போ சீசன் 5 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வில் கேரக்டர் வச்சு தான் கொஞ்சம் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு கொண்டு வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த கடைசி 20 மினிட்ஸ் தான் பயங்கரமாகவே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிமிட்டிவ் வார்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவியை தான் இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.3. ஆக்சுவலி இந்த படத்தை நான் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டேன் இங்கிலீஷ்லேயே. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து ஜொராசிக் வேர்ல்டோடலாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ப்ரோ செம்மையாக இருக்குது, ஆக்ஷன் பேக்காக இருக்குன்னு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்காகவே நான் இதை பார்த்தேன். இது வந்து லைக் ஒரு இடத்துல வந்து ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போன பேட்ச் எல்லாம் இறந்துட்டாங்க. அண்ட் இப்போ தான் நம்ம மெயினான கேரக்டர் பேட்ச் வந்து இப்போ உள்ளே இறங்குறாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன இடம்டாது, ஒரு சீக்ரெட்டான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால டைனோசர்ஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஒரு விஷுவல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்தது. அது கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, லைக் விஎஃப்எக்ஸ் வைஸில் அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் விஎஃப்எக்ஸ்ன்னு. நம்ம ஜொராசிக் பார்க்கோ வேர்ல்டு லெவலுக்கான ஒரு டாப் நாச்சான குவாலிட்டி நீங்கள் உள்ளே எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு ஜொராசிக் வேர்ல்டு மூவி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்தது. பட் ஒரு சிம்பிள் செட்டில்டான ஸ்டோரி பார்க்கும்போது அந்த விஎஃப்எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருதா. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தேன். மிச்சம் இது வைஸ் ஒரு நார்மல் ஆவரேஜான படம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷீ ரைட் ஷார்ட் கன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான மூவி இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே சில பேர் ப்ரோ கண்டிப்பாக பாரு ப்ரோ, ஃபாதர் அண்ட் டாட்டரோட ஒரு செம்ம டியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ லைக் அவங்க ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்டையர் படம் ஃபுல்லாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பார். லிட்ரலி லைக் ஓடிட்டே இருப்பாருன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதில் லைக் ஏன் வந்து அவங்கள வந்துட்டு இருக்காங்க, ஏன் அவங்கள வந்து சாவடிக்கணும், இந்த மாதிரி சில கொஷின் டவுட்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக எக்ஸ்பிளைனும் படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் அந்த ஃபாதர் அண்ட் டாட்டரோட ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், போக அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாத்தையும் நல்லபடியாக ஒரு ஸ்டோரி வைஸில் உள்ளே மோல்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்கிள் பெல் ஹேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேட்டகரியான மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காகவே தான், பட் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. IMDbல 5.8 தான் ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ஸோ உள்ள கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ப்ளஸ் அவங்க நார்மல் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஒரு 2 கேரக்டர்ஸை தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இது போதும் நம்ம ஹேஸ்டே பண்ணிடலாம், ஒரு செம்ம பெரிய ஒரு ஸ்டோர் இருக்கும். ஸோ அதில் நம்ம கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வந்து உள்ளே இறங்கி எல்லாத்தையும் லூட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான்லாம் போடுறாங்க. பட் இது நடுவில் இவங்க 2 பேருக்கும் ஒரு ரொமான்ஸ்ன்ற கான்செப்டும் உள்ளே ஜாயின் ஆகிருந்தா. ஸோ அதை வச்சு தான் என்டையர் படமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக என்ன ஜென்ரலாக கேட்டிங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி பிடிக்கும், கொஞ்சம் காமெடியோ வேணும்னா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எ நைஸ் இண்டியன் பாய்ன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை வேறு இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைம் வீடியோவில். அண்ட் அதுவும் இது ரெண்டில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் IMDbல 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ லைக் நான் மூவி பார்க்குற முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்டோட தான் இருந்தேன். பட் அதனால் நான் வந்து இந்த படத்தை பாராட்டுறதோ இல்லை வந்து இது நெகட்டிவாக சொல்லி இதை வந்து டீக்ரேட் பண்ணுறதோ பண்ண மாட்டேன். அது டோட்டலி உங்கள் மேலே டிபெண்ட் தான். பட் கோர் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபேமிலி
ஃபாரினில் செட்டில் ஆகிருக்காங்க ஓகேங்களா. அவங்களோட பையன் வந்து கே அண்ட் இவன் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கான், இது பாய் ஃப்ரெண்டு. பட் அவன் வந்து அமெரிக்கன் லைக் ஒயிட்டு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அண்டு இந்த வந்து அவங்க ஃபேமிலி எப்படி அக்செப்ட்லாம் பண்ணுறாங்க, அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது. ஸோ இதை வச்சு அப்படியே வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. அண்டு ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ இதை பார்க்கணுமானா இது டோட்டலி அப் டு யூ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லைனா அப்படியே ஓரமாக கூட தள்ளி போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில ரீசெண்டான தமிழ் டப்டான மூவிஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சீரீஸ்னால் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒன்று தான். பட் அதுவும் கொஞ்சம் அரைக்குறையாக தான் லைக் 4 எபிசோட்ஸ் தானா, எப்படா நெக்ஸ்ட் எபிசோட் வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெயிட்லேயே நம்ம டிசம்பர் ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ பை த வே அது கடைசி எபிசோட் வேறு நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் அது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியே வச்சுப்போமே. பட் இப்போதைக்கு இந்தியாவோட ஸ்டேட்ஸ்லாம் அவங்களும் பார்த்துருப்பாங்க, நல்ல ஒரு ஃபேன் பேஸ் கிரேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லபடியாகவும் இருக்கும். ஸோ ஹோப் நம்ம இந்தியாவில் அவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பை த வே இதில் நீங்கள் எத்தனை மூவி சீரிஸ் இந்த வீக்கெண்டில் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அந்த எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.